எப்போ பார்த்தாலும் வேகமாக இருக்கிறீங்களா, அதே போல் கோவம் அதிகமாக இருக்கா, உங்கள் கோவத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா, எதுக்கு இடத்துல எரிஞ்சு விழுவீங்களா, அதாவது உங்களை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே இந்த எண்ணின் ஆதிக்கத்தெல்லாம் இருப்பீங்க. எதுனா செவ்வாய் அப்படின்ற 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு தான் ஹை லெவல் எனர்ஜி இருக்குன்றாங்க. ஏன்னா நம்பருடைய கடைசி எண்ணுன்றாங்க. அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தினீங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போகிறதுக்கு தயாராக இருப்பீங்க, பின்வாங்கவே மாட்டாங்க. இது வந்து ஒரு போர்க்காலமான எண்கள் அப்படின்றதுனால மிகவும் ஒரு சண்டைக்கு அதாவது என்ன சண்டைக்கு தயாராக இருக்கக்கூடியது. இதோட இன்னொரு எனர்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க தான், பில்டிங் கட்டக்கூடியவங்களும் இவங்க தான், வாஸ்து பார்க்குறவங்களும் இவங்கள தான் இருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு பிளானிங் பண்ணி ஒரு விஷயத்தை ஃபைனலைஸ் பண்ணி யாருமே முடிக்கவே முடியாத விஷயத்தை இவங்க கிட்ட கொடுத்தா நிச்சயமாக இவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா இவங்களோட எனர்ஜி ஹை லெவலில் இருக்கும். அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் சண்டைக்கு போகிற மாதிரி இருக்கும், வெடிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. கொஞ்சம் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இறை வழிபாட்டில் நீங்கள் முருகனையும் பார்த்தீங்கன்னா காளி தெய்வத்தையும் ஆஞ்சநேயரையும் வழிபடும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாய்ப்புக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த 9ஆம் எண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முடியக்கூடிய நம்பர் அப்படின்றதுனால இந்த எண்ணை பிடிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். ஒரு அற்புதமான எண்